Hi, hello, welcome back to our channel OMG Options Master Guide. வாங்க இப்போ இன்னைய லெவல்ஸ் அப்புறம் டேபிள்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதெல்லாம் குயிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். நிஃப்டி கிட்ட இருந்து பார்ப்போம். நிஃப்டிக்கு இன்னைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,253, 24,202, 24,098, 24,046. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். Bank Nifty 51,118, 50,959, 50,640, 50,481. Fin Nifty 23,813, 23,769, 23,680, 23,636. Mid cap 12,444, 12,384, 12,265, 12,206. ஓகே, இதுதான் இன்னைய லெவல்ஸ். இப்போ அடுத்து கிஃப்ட் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகிறா, நம்மளுக்கு ஓப்பனிங் எங்கே வாய்ப்பு, டேபிள் என்ன சொல்லியிருக்குன்றதை பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ 24,237 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மணி இப்போ 8 மணி ஆகுது. நமக்கு ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருந்த இடம் 24,193, கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இப்போதைக்கு. ஆனால் நமக்கு ஃபியூச்சரோட வெள்ளிக்கிழமை 457 இருக்கு. லோ 24,668 இருக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ப்ரீவியஸ் க்ளோஸ் பக்கத்துலேயே ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஓகே, டேபிள் என்ன சொல்லியிருக்கு, முடிஞ்ச டேபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டியோட டேபிள் பார்த்தீங்கன்னா 24,000 புட்டு, 100 புட்டு, 200 புட்டு, அப்புறம் 500 கால், 400 கால், 200 கால், 300 கால், நல்ல ஒரு ரேஞ்சா ட்ரேடு டேபிள் இருக்கு. ஒரு மல்டிபிள் எட்ஜாகவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24,000க்கு கீழே எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் புட்டோட ஸ்ட்ரைக் இல்லை. ஸோ 24,000 மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. மேக்ஸிமம் அப்சைட் ரேஞ்ச் 24,300 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது 400, 500 அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு. அடுத்து பேங்க் நிஃப்டி என்ன சொல்கிறான்றதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 50,500 புட், 51,500 கால் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸ்பாட் முடிஞ்ச இடம் 50,700 பக்கத்தில் தான். புட்டோட ஸ்ட்ரைக்கு கூட ஓகே, ஆனால் காலோட ஸ்ட்ரைக் 51,500, 800 பாயிண்ட் தள்ளி போய் சேஃபான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான் இந்த கால் செல்லர். ஓகே, இப்போ மார்க்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 51,000 இதை பிரேக் பண்ணி அப்சைட் பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, நல்ல ட்ரெண்டான மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில். மேக்ஸிமம் இன்னைக்கு சப்போர்ட் 50,500 ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 700 ஒரு சப்போர்ட் ரேஞ்சாவோ இல்லை ரெசிஸ்டண்ட்டாவோ ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. 51,000 பிரேக் பண்ணும்போது நல்ல அப் ட்ரெண்ட் வாய்ப்பாக மாறிடும். ஃபின் நிஃப்டி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,000 கால், 23,600 புட், 700 புட்டு, 500 புட்டு, 23,900 கால், 24,100 கால், இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸ்பாட் முடிஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா 23,700 பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு 500, 600, 700 இது எல்லாமே ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக தான் இன்னைக்கு ஆக்டிவ் ஆகும். ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,000 எதிர்பார்க்கலாம். அதை பிரேக் பண்ணும்போது 24,100 மேக்ஸிமம் ரேஞ்ச். மிட் கேப் பார்ப்போம்.
மிட் கேப் பார்த்தீங்கன்னா 12,300 புட், 12,000 புட், 12,600 கால், 12,500 கால், 200 புட், 700 கால். ஓகே, மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 12,300 பக்கத்தில் முடிஞ்சிருக்கான். மிட் கேஃபோட டேபிள் ஒரு கன்ஃபியூஸான டேபிளாக தான் இருக்கு. 12,300 இவங்க இந்த ஸ்ட்ரைக்ல யார் யாரை பீட் பண்றானோ அதை தொடர்ந்து அடுத்த மூவ் வர்றதுக்கு வாய்ப்பு. மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12,600 வரையுமே கூட அப்சைட் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு 250 ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சா இருக்கும். ஓகே, இதுதான் இன்னைய லெவல்ஸ், இன்னைய டேபிள் சொல்றது ஓப்பனிங்ல. இது மார்க்கெட் ரன்னிங்ல இந்த டேபிள் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டும் மாறும். அதெல்லாம் எப்படி மாறுது, நம்ம லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.